Gender discrimination. So, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். What are the gender equality and inequality? What are the various self strength and weaknesses? So, we will see that in detail. Before that, we will do the breathing exercise. Slower breathe in பண்ணுங்க and then hold பண்ணுங்க breath for some time and slower breathe out பண்ணுங்க. Again slower breathe in பண்ணுங்க and hold for some time and slowly breathe out. So this is the breathing exercise. ஓகேங்களா? நம்ம என்னென்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்படின்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அதுக்குள்ளே வாட் ஆர் ஆல் த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்ட்ரோ அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு சோஷியல் இல்லை கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் அப்படின்றது தான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெண்டர் அப்படின்னா என்ன த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அ மேல் ஆர் ஃபீமேல். ஸோ ஒரு மேல் அப்படி இல்லைனா ஃபீமேல், அதுதான் வந்து ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜெண்டர் அப்படின்றதுல நிறைய வந்து நமக்கு வந்து பாயிண்ட்ஸ், அதாவது ஐடியாஸ் இருக்கும். எப்படி நம்ம வந்து காண்டாக்ட் ஆஃப் ஹவு மென் அண்ட் த உமன், எப்படி வந்து ஒரு ஆணோ பெண்ணோ வந்து எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ஆக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் பர்சன் டு பர்சன், அவங்க கல்ச்சர் டு கல்ச்சர் வந்து இது வேரி ஆகும். இப்போ ஒரு சமூகத்தினரில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஆண், பெண் அதனுடைய கேரக்டர்ஸ், அவங்க இப்படி தான் இருக்கணும், அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதிமுறைகள் இருக்கும். ஸோ அது எப்படி வந்து கல்ச்சர் டு கல்ச்சர் வேரி ஆகும். அதுதான் வந்து ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ அவங்களுடைய அந்த பாலியல் அதாவது அவங்க என்னென்ன கேரக்டர்ஸ் இன்பார்ன் பை பர்த் அண்ட் ஆல்சோ டியூரிங் த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகும்போது என்னென்ன வந்து இருக்கும், அப்படிதான் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணுறது அப்படின்னா, எப்படி நம்ம வித்தியாசம் வேறுபாடு இருக்குது ஆண் பெண்ணில் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் வேறுபாடு இருக்குது. ஸோ அதை பற்றின சம் டீட்டெயில்ஸை வந்து நான் ஐம் கோயிங் டு ஷேர். அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் ஆர் ஆல் த திங்ஸ் நம்முடைய இப்போ ஆணோ பெண்ணோ அவங்க எப்படி வந்து செல்ஃப் அவேர்னஸ்ஸாக இருக்காங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். ஸோ செல்ஃப் அவேர்னஸ், இப்போ நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண் அப்படின்னா என்னுடைய கேரக்டர்ஸ் என்ன, எனக்குள்ளே என்னென்ன வந்து இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் இந்த செல்ஃப் அவேர்னஸ் டேப்லர் காலம் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா எனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும், நான் ஒரு குட் சிஸ்டரோ பிரதரோ அப்படின்னா நான் எனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும், அப்புறம் இல்லை நான் ஒரு குட் டாட்டரோ இல்லை சன்னோ அப்படின்னா நான் எப்படி இருக்கணும், அண்ட் நான் எம் அ குட் ஹியூமன் பீயிங், நான் ஒரு நல்ல மனிதன் மனிதன் அப்படின்னா என்னுடைய இன்பில்ட் கேரக்டர் என்ன இருக்கணும், அதுக்கப்புறமா நான் வந்து நல்லா அழகாக இருக்கேன் எதனால். ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் டேப்லர் காலமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலம் ஐ எம் எ குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஐ ஸ்டடீஸ் வெல் இல்லையா, நான் நல்லா படிப்பேன் அப்படின்னா. நான் வந்து குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருப்பேன், நான் வந்து கைண்டாக இருப்பேன் மற்றவங்க கூட. இப்போ நான் வந்து இது ஃபஸ்ட்டு காலம் ஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்து இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். இல்லை நீங்கள் எழுதி கூட வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம செல்ஃப் அவேர்டாக இருக்கிறோம் அப்படி. இப்போ நான் ஒரு குட் ஸ்டூடெண்ட்டு, குட் சிஸ்டர் ஆர் பிரதர் அப்படின்னா எப்படி இருப்பேன், நான் வந்து டேக்கிங் கேராக இருப்பேன். நான் என்னுடைய இதை வந்து நான் இங்கே ஐ எம் ஷேரிங். நான் வந்து கைண்டாக இருப்பேன். அண்ட் தென் நான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். நான் ஒரு சிஸ்டராக வந்து என்னுடைய தம்பி தங்கச்சிகளே இல்லை, நான் வந்து என்னுடைய அக்கா அண்ணா இருக்காங்கன்னா அவங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படி சொல்லலாம். நான் ஒரு நெக்ஸ்ட் காலமில் என்ன சொல்லியிருக்காங்க, ஐ எம் அ குட் டாட்டர் அப்படி இல்லைன்னா சன், நான் நல்ல ஒரு மகள் மகன் அப்படின்னா எப்படி இருப்பேன், ஐ வில் ஒபே, ஐ வில் ஒபே மை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஐ வில் பி கைண்ட், ஐ வில் பி டேக்கிங் கேர் அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரி செல்ஃப் அவேர்னஸ் திங்ஸை வந்து வில் பி ஃபில்லிங் இன் திஸ் டேபிளர் காலம். சரிங்களா? ஸோ இதை மாதிரி நம்ம ஃபில் பண்ணும்போது நம்மளை பற்றி நம்மளே வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து செல்ஃப் அவேர்னஸ். எனக்கு இதெல்லாம் வந்து இருக்குது, என்னுடைய குவாலிட்டிஸ் இது, என்னுடைய ஆட்டிடியூட்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் ஈவன் செல்ஃப் அசஸ் அவர் செல்ஃப். அதுதான் வந்து செல்ஃப் அவேர்னஸ்
வீக்னஸ் அப்படின்றது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த இதுவை பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்னன்னு நான் ஃபில் பண்ண போறேன். ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்னா, நான் வந்து ஒரு விஷயத்த செய்ய போறேன் அப்படின்னா, ரொம்ப கியூரியாசிட்டியா இருப்பேன். அதாவது கியூரியஸ் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் அ செயல செய்ய போறேன் அப்படின்னா, ஆர்கனைஸ்டா இருப்பேன் நானு. ஸோ தட் இஸ் ஆர்கனைசேஷன். அது மட்டும் இல்லாம, இன்னொரு என்ன என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்றபோது, ஐ அம் எ செல்ஃப் லேர்னர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த். ஸோ என்னுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டேன். ஸோ ஐல் பி வந்து லேக் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்கள வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது, வி கேன் ஏபிள் டூ அனலைஸ் அவர் செல்ஃப். நான் வந்து மேலோ, ஃபீமேலோ ஏதோ, ஆனா ஐ அம் அன் ஹியூமன் பீயிங். ஸோ என்னால வந்து இந்த விஷயத்த செய்ய முடியும். நான் பொண்ணு, என்னால இத செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்துற முடியாது. சரிங்களா? ஸோ அப்படிதான் வந்து எல்லா விமனுமே வந்து இந்த உலகத்துல வந்து தே ஆர் ப்ரூவிங் தெம்செல்ஸ். ஒரு ஓகேங்களா? அதாவது ஒரு பாய் தான் இந்த வேலை செய்யணும். இந்த பொண்ணு தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஈச் ஜெண்டர், ஈச் ஹியூமன் பீயிங் இஸ் யூனிக். தே ஹேவ் தேர் ஓன் பொட்டன்ஷியல். அவங்களுக்குன்ட்டு அவங்களுடைய தனித்துவம் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன், அதாவது தன்னைத்தானே உணர்ந்து என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் தே ஆர் ஃபேஸிங் தி சேலஞ்சஸ் இன் தேர் எவ்ரிடே லைஃப். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு பாய் அண்ட் கேர்ள் இதனுடைய எக்ஸ்பெக்டட் ஆட்டிடியூட்ஸ் தான் இந்த டேப்லர் காலம். ஸோ இதில் வந்து ஒரு பாயா இருந்தால் எப்படி இருப்பான், ஒரு கேர்ளாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி வந்து ஒரு முத்திரை குத்தி வச்சிருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நாட் அ பாய் ஆர் அ கேர்ள், ஈச் ஒன் இஸ் யூனிக், ஈச் ஒன் இஸ் ஹேவிங் தேர் ஓன் பொட்டென்ஷியல். ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த டேப்லர் காலம் வந்து நீங்கள் பண்ணும்போது, இல்லை என்னாலையும் வந்து பிரேவாக இருக்க முடியும், என்னாலையும் வந்து வந்து நான் அழக்கூடாது, நான் அழாம வந்து இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் அனலைஸ் யுவர் செல்ஃப் அஸ் அ கேர்ள். இஃப் அ பாயா இருக்கீங்க அப்படின்னா, ஐ எம் வெரி பிரேவ், ஐ ஷுட் நாட் க்ரை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும், அவுட்டோர் வேலைகள் எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து மெயினா ஃபார் த இன்ஈக்வாலிட்டி இன் த ஜெண்டர். ஸோ அத வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த மாரி எக்ஸ்பெக்டட் ஆட்டிட்யூட்ஸ் எல்லாம் உடைச்சு நம்ம வெளிய வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேப்லர் காலம் நான் குடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து வி கேன் ஏபிள் டு ஓவர்கம் த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி. ஓகே. ஸோ இத மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபைனலா வாட் இஸ் த நோட்? இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு சொசைட்டின்னு இருந்தா இந்த குழந்தை பாய், இந்த குழந்தை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருந்தா போதும். பட் அவங்களால இத செய்ய முடியாது அப்படின்றத வந்து யாருமே முடியாது, கூடாது. பிகாஸ் தே ஹேவ் தேர் ஓன் பொட்டன்ஷியல். தே ஹேவ் தேர் ஓன் இன்டெப்த் செல்ஃப் எஸ்டீம். ஓகேங்களா? ஸோ தே வில் பி ஏபிள் டு ப்ரூவ். ஓகே. ஸோ திஸ் ஆல் அபவுட் த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூ ப்ளீஸ் லைக் அண்ட் ஆல்சோ கிவ் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வில் சி. ஸோ எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் ஆல்சோ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல் தி வெரி பெஸ்ட்.